நல்லா தூங்கி இருக்கும்போது நடுமடையில் நச்சு அடிச்ச மாதிரி ஒரு சத்தம். எந்திரிச்சு பார்த்தா ஃபோன் கால். தம்பி உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, வந்து வாங்கிட்டு போங்க. நமக்கு பார்சலான்ற குஷியில துள்ளி கூச்சு வாங்க போனா, என்னடா நான் ஆர்டர் போட்ட பொருளை நீ உட்காந்து பிரிச்சுட்டு இருக்க, லைஃப்ல தான் எப்படின்னா இங்கேயும் இப்படி தானடா. ஃபிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணலாம், ஆனால் ஃபிளிப்கார்ட் பாக்ஸ்ல இருந்து வந்துருச்சு. இது வேற ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேஷோ பிராண்ட்ல இருந்து வாட்ச். கேஷோ வெப்சைட்ல ரொம்ப நாளா பார்த்து வச்சிருந்தேன், ஆஃபர்ல வந்து ஆர்டர் போட்டேன். இந்த வாட்சோட லிங்க் வேணும்னா ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். பார்சல் அந்த குஷியோட பல்ல விளக்கிட்டு முன்னாடி இருக்க 3 முடிய முன்னுக்கு ஏத்தி சீவிட்டு நாக்கு பூச்சி மருந்து எடுத்து 4 பக்கம் அடிச்சிட்டு வேண்டா வெறுப்பா பிள்ளைய பத்தி காண்டா மருங்கன் பேர் வச்ச மாதிரி சோறு வச்சிருந்தோம். சோற சோகத்தோட சாப்பிட்டுட்டு சொட்டு மருந்த சொட்டு சொட்டா தண்ணியில ஊத்தி தழும்பு குடிச்சிட்டு குளிக்கலாம் பரவாயில்லன்னு குஷியோட ஆஃபீஸ் கிளம்பினா முடியும் தாடிய முடிவர் மாதிரி 3 மீட்டர் வளர்ந்துருக்கு, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வெட்டணும். சரின்னு சன்னு கூட சண்டை போட்டதுல சத்தெல்லாம் சக் பண்ணி எடுத்துட்டு அப்பல ரீஃபில் பண்றதுக்கு தண்ணியும் பிடிச்சிட்டு கிளம்புற அவசரத்துல சாப்பிட மறந்தனால நம்ம டம்மி டப்பீஸ் கோச்சுக்கிட்டு அப்பல அவரை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக கலர்ஃபுல்லான ஐட்டங்களை வாங்கி கோணி பையில போட்டு வந்தோடனே வாங்கினதெல்லாம் சேஃப்டி பண்ணிட்டு இன்னைக்கு என்ன வேலை பார்க்கணும்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் வேலை பார்க்கணுமான்னு யோசிச்சேன். அப்புறம் கடைசியா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து கக்கூஸ்க்கு போயிட்டேன். எங்க நைனா கிட்ட கத்துக்கிட்ட குட்டை குழப்பற டெக்னிக்கை மொத்தமா இறக்கி டீயை கலக்கி கண்ண மூடிட்டு குடிச்சிட்டு மூஞ்சியை டென்ஷனா வச்சுக்கிட்டு சீரியஸா உட்காந்து வேலை பார்க்கலாம்னு பார்த்தா சிரிக்காம வாங்க தம்பி போய் சாப்பிட்டு வந்தலாம் மைண்ட் வாய்ஸ்ல சொல்ல அரை முட்டையும் ஆறி போன சப்பாத்தியும் அழுகாம உட்காந்து சாப்பிட்டுட்டு என் எக்ஸ் ஹார்ட்டுக்குள்ள கூட திரும்பி நனைஞ்சிடலாம் போனா, ஆனா அந்த சூக்குள்ள கால விடுறது ஒரு கடினமான காரியமா இருக்கு. புத்துணர்ச்சியோட கிளம்பி போனா உணர்ச்சியை எல்லாம் படுத்தும் போது ஒரு நிமிஷம் ஞாபகம் வந்து இதனால ப்ரொடக்டிவா எதுவுமே பண்ணல, லைஃப்ல உருப்படாம உட்காந்துருக்கும், ஏதாவது பண்ணணுமே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐடியா வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அண்ணன் கிளம்புற நேரம் தான் வந்துச்சு. அப்படியே அசதியோட ஆஃபீஸ்ல இருந்து வந்தேன்னா அழகா ஒரு காஃபியை குடிச்சிட்டு பெட்ல வந்து படுத்தோனே டெட் ஆயிட்டேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.